அதோட சைட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மொத ஒரு 1 மந்த்க்குள்ள ஒரு சில ரேர் டைப் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது வந்து மத்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு காமனா இருக்காது. ஏன்னா வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அந்த T செல்ஸ் சொல்றோம்ல, அந்த T லிம்போசைட்ஸ் அது நம்ம உடம்புக்குள்ள போனோனே கேன்சர் செல்ஸ அழிக்க ஆரம்பிக்கும்போது சில டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ ரிலீஸ் பண்ணும். இப்போ நம்போ இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா ஃபீவர் வருதுல்ல, ஏன் ஃபீவர் வருதுன்னா, அது ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். ஓகே. அந்த T லிம்போசைட்ஸ் வந்து சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி மத்த செல்ஸ கூப்பிடும். சரிங்களா? ஸோ அப்படி கூப்பிடும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃபீவர் வருது. சரிங்களா? ஃபீவர் இஸ் அது அது ஒரு சிம்ப்டம் கிடையாது. சிம்ப்டம் தான். இண்டிகேஷன் மாதிரி அது இருக்கு. அதுதான். ஃபீவர் வந்ததுன்னா, அது இன்ஃபெக்ஷன வந்து இழுக்குது சம் ரீசன்ஸால. ஸோ அதே மாரி இங்க வந்து நார்மலா வந்து இன்ஃபெக்ஷனுக்கு வர T லிம்போசைட்ஸ் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்க T லிம்போசைட்ஸ். இங்க நான் வந்து லட்சக்கணக்குல அத எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அவ்வளோ நம்பர் ஆஃப் T லிம்போசைட்ஸ் மொத்தமா அந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது, அந்த கெமிக்கல்ஸால வர ஃபீவர் வரலாம். சில பேருக்கு பிபி கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியா கம்மியாகலாம். கொஞ்சம் மூச்சு திணறல் வரலாம். எல்லாமே வந்து ட்ரீட்டபிள் தான். மூச்சு திணறல் வந்தா ஆக்ஸிஜன் வைப்போம். சரிங்களா?